திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட தடை விதித்து 3வது நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது 3வது நீதிபதி வழங்கியிருக்கும் தீர்ப்பு கவனம் பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி இந்து அமைப்பின் சோலைக்கண்ணன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். அதே சமயம் சிக்கந்தர் மலையில் வழக்கப்படி நடைபெறும் வழிபாட்டு உரிமைகளை தடுக்கக்கூடாது, அங்கு ஆடு கோழிகளை பலியிட அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தர்கா நிர்வாகம், தமுமுக, SDPI உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு இருவேறு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான சர்ச்சையில் அமைதி, நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் நீதிபதி நிஷா பானு. மேலும் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டார். அதே சமயம் நீதிபதி நிஷா பானு தீர்ப்பில் இருந்து மாறுபட்ட தீர்ப்பை அளித்தார் நீதிபதி ஸ்ரீமதி. அதில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட தடை விதிப்பதாகவும், திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அல்லது சமணர் குன்றம் என அழைக்க கூடாது என்றும் உத்தரவிட்டார். 2 நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை 3வது நீதிபதி விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி நீதிபதி விஜயகுமார் நியமிக்கப்பட்டார். இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி விஜயகுமார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட தடை விதித்து தற்பொழுது தீர்ப்பளித்துள்ளார். இந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டார். அதே சமயம் சிக்கந்தர் தர்கா செல்லும் வழியில் உள்ள நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தலாம் எனவும் 3வது நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.